நம்ம இன்னைக்கு டிஎன் மீடியா ஐடி சேனல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் சர்ச் இந்தியாவில் வந்து கூகுள் சர்ச்சில் அதிகமாக தேடப்பட்ட பொதுவான நிகழ்வுகள் இந்தியாவில் நடந்த பொதுவான நிகழ்வுகள் 2023 என்னென்ன நிகழ்வுகள் அப்படிங்கிறத நம்ம டாப் 10 வரிசைப்படி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் பதிவில் பார்த்தோன்னா திரைப்படங்கள் நம்ம டாப் 10 வரிசையில் பார்த்தோம் கூகுள் சர்ச்சில். இப்போ நம்ம பார்க்க போகிறது பொதுவான நிகழ்வுகள் அதிகமாக வந்து கூகுள் சர்ச்சில் இந்தியாவில் வந்து தேடப்பட்ட பதிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டாப் 10 வரிசையில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். டாப் 10 வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 10வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எந்த இன்சிடென்ட் எந்த நிகழ்வு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவையே ரொம்ப துயரத்துக்குள்ளான ஒடிசா ட்ரெயின் ஆக்சிடென்ட் அதுதாங்க வந்து 10வது இடத்துல இருக்கு. அதாவது ஜூன் 2ஆம் தேதி 3 ட்ரெயின் ஒடிசா மாநிலத்தில் பார்த்தோன்னா 3 ட்ரெயின், ஒரு சரக்கு ட்ரெயின், 2 பயணிகளை ஏற்றிட்டு வந்த ட்ரெயின். இது வந்து எல்லாமே வந்து எதிர மோதி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆகி ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அதில் ஒரு 298 பேர் வந்து அதில் இறந்துட்டாங்க. அந்த சம்பவத்தில் ரொம்ப இந்தியாவையே வந்து நிலைக்குலைய உள்ளாக்கின ஒரு ஆக்சிடென்ட் தான் இது. கிட்டத்தட்ட அது கிளியர் பண்ணுறதுக்கே ஒரு 3 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 500லேருந்து 1000 பேர் வரைக்கும் அதில் ஆக்சிடென்ட்ல வந்து காயப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப நம்மளுடைய இந்தியாவையே பாதிப்புக்குள்ளாக்குனது. அதிகமாக கூகுளில் வந்து சர்ச் பண்ண ஒரு விஷயங்கள்ல 10வது இடத்துல இருக்கிறது ஒடிசா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் தான். அடுத்தது 9வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மணிப்பூர் சம்பவம். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட். இது ஒரு பழங்குடியின மக்கள் அவங்கள வந்து ஊருக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு இன பிரச்சனையா வந்து கொண்டு போய் வெடிச்ச ஒரு இடம் மணிப்பூர்ல. இது வந்து வெளியவே தெரியாம இந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. இதுதான் அதிகமா வந்து பகிரப்பட்ட, அதாவது அதிகமா கூகுள்ல வந்து சர்ச் பண்ண ஒரு இன்சிடென்ட்டா வந்து இந்த மணிப்பூர் இன்சிடென்ட் வந்து சொல்லப்படுது. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அதிகமான தேடல் அப்படிங்கிறது வந்து இதுல நடந்தது. இது வந்து பார்த்தோன்னா ஜூலை மாசம் 19ஆம் தேதி வந்து இந்த இன்சிடென்ட் வந்து நடந்தது. ஜூலை மாசம் 19ஆம் தேதி தான் இந்த இன்சிடென்ட் வந்து நம்மளுக்கு வெளியே தெரிய வந்தது. ரொம்ப இந்தியாவையே வந்து அரசியல் ரீதியா ரொம்ப ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கின ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சம்பவம் தான். Fresh bout of violence erupted in the northeastern state of Manipur on அடுத்தது நம்ம பார்க்க போற இடம் பார்த்தோன்னா 8வது இடம். இது வந்து ஆத்திக் அகமதுன்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் அவங்களுடைய கொலை சம்பவம் பத்தி நடந்ததுதான். கிட்டத்தட்ட ஆத்திக் அகமது அவர் மேல பார்த்தோன்னா ஒரு 160 கேஸ்க்கு மேல இருக்கு. இவர் எப்படி வந்து அந்த ஷூட் நடந்து அவர் இறந்ததா வந்து சொல்லப்படுது. இது எப்படி நடந்தது, எவ்வாறு நடந்தது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாம ரொம்ப பரபரப்பா வந்து கூகுள் சர்ச்ல வந்து அதிகமா தேடப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஆத்திக் அகமது. இது வந்து இடத்துல டாப் 10ல பார்த்தோன்னா 8வது இடத்துல இருக்கு. அடுத்து நம்ம டாப் 10ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 7வது இடம். 7வது இடத்துல பார்த்தோன்னா மேத்யூ பெர்ரி ஆக்டர். இவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர். ரொம்ப அதிகமாக ஹாலிவுட் படம் பார்த்தவங்களுக்கு இவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு காமிக்கான ஒரு ஆக்டர். நல்ல அவர் நடிச்சிருக்கக்கூடிய படங்கள் பார்த்தோன்னா நல்ல ஒரு காமெடியாக கலகலான்னு போகக்கூடிய ஒரு நடிகர். இவர் திடீர்னு பார்த்தோன்னா இவர் வந்து இறந்துட்டாரு. இவர் இறந்தது பார்த்தோன்னா பல விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் வந்து ஏற்படுத்தினது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து ட்ரக்ஸால வந்து இவர் வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. ஸோ இது எப்படி நடந்தது, எவ்வாறு நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த கூகுள் சர்ச்ல வந்து அதிகமாக தேடப்பட்ட ஒரு நபர் தான் மேத்யூ பெர்ரி. Matthew Perry has passed away at age 50. டாப் 10 வரிசையில் நம்ம 6வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா துருக்கி எர்த்குவாக், அதாவது துருக்கி நிலநடுக்கம் தாங்க. அது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நிலநடுக்கம். இது ஒரு நிலநடுக்கத்தோட நிக்கல. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 10,000க்கு மேல வந்து நில அதிர்வுகள் ஏற்பட்டதா சொல்றாங்க. அதுலயும் பார்த்தோன்னா மோசமான அதிர்வுகள் இந்த வருடத்தையே வந்து உருக்குலைச்ச ஒரு நிலநடுக்கம் இதுதாங்க சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பிப்ரவரி மாசம் இந்த நிலநடுக்கம் வந்தது. ஒரு 30,000 பேர்கிட்ட இதில் வந்து மரணிச்சதா வந்து சொல்றாங்க. 50,000க்கு மேல உள்ளவங்க வந்து ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, வீடெல்லாம் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல லட்சம் பேர் வந்து வீடுகளை இழந்திருக்காங்க. ரொம்ப ஒரு கொடூரமானது. கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்து இந்த மண்ணுக்குள்ளார வந்து புதைந்து அதை வந்து ரிஸ்க் எடுத்து இறந்ததா வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த துயரமான ஒரு சம்பவம் தான் வந்து கூகுள் சர்ச்ல என்ன நடந்ததுன்னு தேடப்பட்ட சம்பவங்கள்ல 6வது இடத்துல இருக்கு. டாப் 10 வரிசையில் வந்து இப்போ நம்ம கூகுள் சர்ச்ல அதிகமாக தேடப்பட்ட பதிவுகளில் பார்த்தோன்னா 5வது இடம். 5வது இடம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுடைய பட்ஜெட் தாங்க. மக்களவையில் தாக்கல் பண்ண பட்ஜெட் தான் இது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பிஜேபியோட கவர்மெண்ட்ல இது வந்து கடைசி ஒரு பட்ஜெட் தான். இதோட அவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ 2024 தேர்தல் சந்திக்க போறாங்க. ஸோ அதனால ஒரு கடைசி காலகட்டமாக அவங்க செய்யக்கூடிய ஒரு சான்ஸ் தான் இந்த பட்ஜெட். அதனால வந்து மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்த ஒரு பட்ஜெட். என்னென்ன செய்ய போறாங்க இந்த ஒரு வருஷத்துல அப்படிங்கிற மாதிரி 2023 ஃபுல்லாக என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க தகவல்களை வந்து கூகுள் சர்ச் மூலியமா அதிகமாக தேடப்பட்ட ஒரு நிகழ்வாக வந்து இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்கு. இதுல வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார வந்து பார்த்தோன்னா உலகத்திலேயே வந்து 5வது பொருளாதார நாடாக வந்து கண்டிப்பாக வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 5வது ஒரு பொருளாதார நாடாக வந்து இந்தியா வந்து மாறி இருக்கு. ஸோ இதுதான் வந்து அதிகமாக கூகுள் சர்ச்ல தேடப்பட்ட 5வது இடம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாப் 10ல பார்த்தோன்னா 4th பிளேஸ் கூகுள் சர்ச்ல அதிகமாக தேடப்பட்ட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாலிவுட் ஆக்டர் வித் டைரக்டர். அவர் பேர் என்னன்னா கௌஷிக். அவருடைய டெத்து தாங்க. அவருடைய வயது வந்து 66. நல்லா இருந்தாரு. திடீர்னு பார்த்தோன்னா டெத் ஆயிருக்காரு. ஸோ அந்த டெத்துக்கு வந்து காரணம் என்னவா இருக்கும்
அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து தேடப்பட்டது. ஒருவேளை வந்து ஏதாவது சூசைட் பண்ணிட்டாங்களா, இல்லை வந்து பாய்சன் ஏதாவது கொடுத்து யாராவது வந்து கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த கோணத்தில் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இவர் வந்து கூகுள் சர்ச்சில் வந்து இவருடைய டெத்தை வந்து எல்லாருமே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால இவருடைய இடம் பார்த்தோன்னா 4th பிளேஸில் இருக்குது. இவருடைய டெத்துக்கான பிளேஸ் பார்த்தோன்னா 4th பிளேஸ் அந்த வருஷம் தான். இதில் அதிகமாக கூகுள் சர்ச்சில் தேடப்பட்ட பதிவுகளில் 3வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம். இந்த இன்சிடென்ட் தாங்க. இது வந்து இப்போ இல்லைங்க, இது பல ஆண்டுகளாகவே இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்துக்கு பயங்கரமான ஒரு சண்டை வந்துட்டு இருக்கு. இதில் உச்சகட்டமாக இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பாலஸ்தீனம் மேலே வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேல் முழு தாக்குதலை வந்து ஈடுபடுத்த ஆரம்பித்தாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து இந்த உலகத்தையே வந்து திரும்ப பார்க்க வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஐநாவோட முடிவு என்ன, ஐநாவோட ஸ்டாண்ட் என்ன, யூஎன்ஓ என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட கூகுள் சர்ச்சில் அடுத்தது என்ன நடக்க போகுது, இதை எவ்வாறு தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தேடல் அதிகமாக இருந்த ஒரு இன்சிடென்ட் தான் வந்து இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர்னு நம்ம எடுத்துக்கலாம். இது கூகுள் சர்ச் இந்தியாவில் வந்து அதிகமான மக்கள் வந்து தேடப்பட்ட பதிவுல 3. Rockets were fired from Gaza and they raced towards central Israel overnight. என்ன பதிவு அப்படின்னு பார்த்தோன்னா 2வது இடத்துல டாப் 10ல கர்நாடகாவோட எலெக்ஷன். கர்நாடகா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருந்தது பார்த்தோன்னா பிஜேபி. ஸோ ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணாங்க. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் நடுவில் பயங்கரமான பிரச்சாரம் நடந்தது. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் பிஜேபி வந்து அதே ஸ்டேட்டில் வந்து தக்க வைக்க போதா, இல்லை காங்கிரஸ் வந்து மறுபடியும் வந்து அந்த ஸ்டேட்டை வந்து எடுக்க போதா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பிரச்சாரம் வந்துச்சு. கடைசியில் பிரச்சாரத்தோட முடிவு, கடைசியில் எலெக்ஷனோட ரிசல்ட் பார்த்தோன்னா காங்கிரஸ் வந்து அங்கே வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவே வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் மக்கள் வந்து ரொம்ப தீவிரமாக அந்த எலெக்ஷனை வந்து பார்த்த ஒரு கூகுள் சர்ச்சில் வந்து அதிகமாக பதிவு வந்து தேடப்பட்ட ஒரு பதிவாக வந்து இந்த கர்நாடகா எலெக்ஷன் வந்து அமைஞ்சதுங்க. 122 to 140 seats out of total 200. வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இன்சிடென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மிகப்பெரிய ஒரு நம்ம நாட்டுக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயமா அமைஞ்ச ஒரு விஷயம் தாங்க. என்னன்னு பார்த்தீங்களா, நம்ம பூமியில் மட்டும் சாதிக்காமல் நிலாவையும் போய் சாதித்த சந்திரயான் 3 தாங்க வந்து இந்த வருஷத்தில் டாப் 10 அதிகமாக கூகுள் சர்ச்சில் வந்து தேடப்பட்ட ஒரு பதிவு. அதிகமாக வந்து விஷயங்களை வந்து கேதர் பண்ண ஒரு பதிவாக வந்து இருக்குது. அந்த சாஃப்ட் லேண்டிங் ஆனதுலேருந்து என்ன நடந்தது, என்னென்னலாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய மக்கள் எல்லாருமே அதிகமாக கூகுள் சர்ச்சில் சந்திரயானை பற்றியும் நிலாவை பற்றியும் இந்த சாஃப்ட் லேண்டிங் எப்படிலாம் நடந்தது, என்ன ஏது அப்படின்னு சொல்லி டோட்டலாக இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா மக்கள் அனைவருமே வந்து தேடப்பட்ட ஒரு பதிவாக வந்து சந்திரயான் 3 வந்து அமைஞ்சிதுங்க. ஸோ சந்திரயான் 3 தான் வந்து பார்த்தோன்னா கூகுள் சர்ச்சில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ இப்போ கூகுளில் இந்தியாவில் அதிகமாக தேடப்பட்ட பதிவுகள் டாப் 10 நம்ம வரிசையாக நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து நீங்கள் அதிகமாக கூகுள் சர்ச்சில் ரொம்ப தேடப்பட்ட பதிவு என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். On the south pole of the moon, as the country's Chandrayaan-3 mission successfully touched